இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியா இருந்தாலும் சரி, பொத்தேரியா இருந்தாலும் சரி, காட்டாங்குளத்தூரா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி தாங்க இப்போ அதிகமாக வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெசிடென்சியலுங்க. ரெசிடென்சியலுக்கு பக்கத்தில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஃபேமிலிக்கு மேலே வந்து இங்கே வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தாங்க இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கூடுவாஞ்சேரியில் ஜோகோ ஐடி கம்பெனி இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மறைமலை நகர் போயிடலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே வந்து இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. ஸோ மெயின் ரோட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்லையும், கட் ரோட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 ஃபீட்லையும் நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம கார்பரேஷன் வாட்டர் டேப் கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இபி லைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடு கட்டும் போது உள்ள வந்துருங்க. இது மட்டும் இல்லாம சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. சைட்டுக்கு பக்கத்துல நிறைய காலேஜ் கம்பெனி இருக்கிறதுனால ஒரு பிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி ரெண்டலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரையுமே வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நீங்க ஒரு வில்லா கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னாலும் மந்த்லி ஒரு 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்குமே வந்து நீங்க ரெண்டல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம். கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்ல தாங்க இருக்கும். ஸோ சென்னையோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சவுத் சைடு தாங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியா இருந்தாலும் சரி, பொத்தேரியா இருந்தாலும் சரி, காட்டாங்குளத்தூரா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி தாங்க இப்போ அதிகமா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுங்க. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தாங்க இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செரசா எமினன்ட்ங்க. எக்ஸாக்ட்டா இந்த சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தமிழ் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காட்டாங்குளத்தூர் விஜிஎன் அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே தாங்க இந்த சைட் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெசிடென்சியலுங்க. ரெசிடென்சியலுக்கு பக்கத்துல தான் இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஃபேமிலிக்கு மேல வந்து இங்க வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. டெவலப்பர் நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் நீங்க சைட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வேல்யூ ரியாலிட்டியோட செரசா எமினன்ட் ப்ராஜெக்டோட டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஏக்கர்ல 120 பிளாட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இருக்கு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே நீங்க கண்டினியூஸா இவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்சியலுக்கு பக்கத்துல தான் இந்த சைட் வந்து இருக்கு. நீங்க இப்பயே லேண்ட் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த சைட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். ஸோ இந்த சைட்டுக்கு 2 வழியான அக்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருந்து வரலாம். இன்னொரு வழி பாத்தீங்க அப்படின்னா காட்டாங்குளத்தூர் கேட் வழியாவும் வரலாம். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து 2 அக்சஸ் இருக்கு. இந்த சைட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே வந்து இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. நீங்க A to Z அங்க வந்து ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி, காலேஜஸா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலே வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ஜோகோ ஐடி கம்பெனி இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மறைமலை நகர் போயிடலாம். ஸோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு பக்கத்திலேயே வந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியுமே இருக்கு. அங்கேயுமே நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஒர்க்கிங் ரிலேட்டடான பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பசங்க காலேஜுக்கு போறாங்க, காலேஜ் அக்சஸ் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த இடம் வந்து ஒரு பர்ஃபெக்டான இடமா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இங்க இடம் வாங்கி வீடு கட்டுற எல்லாருமே, அதாவது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி பீப்புள்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக்சர்ஸ், மஹேந்திரா சிட்டில வந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிற எல்லாரும் தான் இங்க வந்து லிவிங்ல இருக்காங்க. இந்த சைட்டை சுத்தி தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல தான் இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சைட்டை சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ இந்த இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு இவங்க சைட்ல இருந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். ஸோ நீங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ மெயின் ரோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்லையும், கட் ரோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஃபீட்லையும் நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் டேப் கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இபி லைனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டும்போது உள்ளே வந்துருங்க. இது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. இந்த இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டியிருக்கவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்களே வந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டுக்கு பக்கத்தில் நிறைய காலேஜ் கம்பெனி இருக்கிறதுனால ஒரு பிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி ரெண்டலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரையுமே வருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வில்லா கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னாலும் மந்த்லி ஒரு 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்குமே வந்து நீங்க ரெண்டல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம். ஸோ இந்த சரௌண்டிங்ல நிறைய சைட் இருக்கு. அந்த சைட்டெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த சைட்டை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாங்க. ஸோ பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தான் எஸ்ஆர்எம் காலேஜும் வந்து இருக்கு. ஸோ இப்போ சென்னையோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஜிஎஸ்டியுமே வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. நியர்பைல இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 3,800 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில முன்பணமா ஒரு 6 லட்ச ரூபாய் இருந்தா போதும் 800 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கான வீட்டு மனையை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், சைட் வந்து இப்பதான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றதுனால நீங்க டைரக்ஷன் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்ல கார்னர் பிளாட் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் கார்னர் பிளாட்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போதான் சைட் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க சைடில் இருந்து 90% வரையுமே வந்து உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் லோனுமே டோர் ஸ்டெப்பில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.